வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இந்த இல்லம் ஒரு கூட்டு முயற்சியால் நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் அனைவருமே பணத்தையும் தாண்டி மனிதநேயத்துக்காகத்தான் இங்கு வேலை செய்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இதைவிட அதிக பணம் தரும் இடத்திற்கு வேலைக்கு போயிருக்கலாம். அவர்கள் பணம் முக்கியம் இல்லாததால் தான் எங்கள் இல்லத்தில் தொடர்ந்து பணியாற்றுகிறார்கள். 25 வருடங்கள் ஒரே நிறுவனத்தில் மருத்துவர் இருப்பது ஒரு சாதனையாகவே கருதுகிறேன். மனதில் அமைதி வேண்டி இங்கு வந்து அமைதி பெற்று பிறகு குடும்ப வாழ்க்கைக்கு திரும்பி நிறைய சகோதர சகோதரிகள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நலமாக வீடு திரும்பும் பொழுது அவர்கள் வீட்டில் உறவினர்கள் எங்களை கரம் கூப்பி திரும்ப நல்ல முறையில் இவர்கள் ஒப்படைத்ததற்கு நன்றி என்று கூறி இதற்கு சேவை செய்த அனைவருக்கும் நல்லா இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுதுதான் அதுதான் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய சந்தோஷம். ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளர்ந்து என்ற பழமொழிக்கேற்ப என் குழந்தை தன்னாலே வளர்ந்தது. எங்கள் மனநல மருத்துவர் எஸ் பி முருகப்பன் அவர்கள் எந்த நேரத்தில் நான் அழைத்து ஆலோசனை கேட்டாலும் உடனே சொல்லுவார். அது தவிர பொதுநலத்தையும் கவனித்துக் கொள்வார். எங்கள் மனநல ஆலோசகர் திரு சுனில்குமார் அவர்கள் தக்க முறையில் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவார்கள். அவை அவர்களின் வாழ்க்கைக்கு பேருதவியாக இருக்கும். மருத்துவர்கள் அவர்களின் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து போவது எங்களுக்கெல்லாம் நிறைய சந்தோஷமாக இருக்கும். நகரத்தை விட்டு 1 மணி நேரம் பயணம் செய்தால்தான் நேரத்துக்கு வர முடியும். பணத்தை மட்டும் பிரதானமாக பார்த்தால் அவர்கள் இங்கு வர வாய்ப்பில்லை. அந்த வகையில் நாங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். திரு டாக்டர் முருகப்பன் அவர்கள் சிறந்த மருத்துவருக்கான விருதினை 2 வருடங்கள் முன்னால் பெற்றிருக்கிறார். திரு சுனில்குமார் அவர்கள் நக்கீரனில் மருத்துவ துணை ஆலோசகர் சுனில்குமார் அவர்கள் நக்கீரனில் ஒரு தொடர் உங்கள் மனசு என்ற பெயரில் தொடராக 2010 எழுதி அது உங்கள் மனசு என்ற பெயரில் புத்தகமாக வெளியாகி உள்ளது. அதில் எத்தனை அவர் சந்தித்த நபர்களின் அவர் அளித்த ஆலோசனைகளை நமக்கெல்லாம் ஒரு கதை வடிவில், அதாவது ஒரு அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை பேர் வேறு மாற்றி கதை வடிவில் அருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த கதைகளை படிக்கும் பொழுது அது சாதாரணமாக இருக்காது. அந்த கதைகளை அவர்களுக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையை அவர் எதிர்கொண்ட விதம், அவர்கள் பட்ட வேதனை, அதை இவரிடம் சொல்லும்போது இவர் என்ன ஆலோசனை கொடுத்தார், அதையெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு ஏற்றபடி அந்த சினிமா பாடல்கள், சினிமா படத்தின் வசனங்கள் வைத்து பண்ணி எழுதியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவருக்கு இவ்வளவு நேரம் இங்கிருந்து கிடைத்தது என்று. நான் நிறைய வேண்டியிருக்கிறேன். அந்த கதைகளை படித்துக் கொண்டு வந்து நான் எங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வேன். நான் எடுத்து சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம டாக்டர் கலைந்திருக்கிறார் என்று சொல்லி அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு மனதில் அமைதி கொடுத்திருக்கிறேன். அது பெரிய விஷயம். அது எப்படிப்பட்ட மனக்கலப்பட்டு இருந்தவர்களும் இங்கு வந்து தங்கியிருந்து விட்டு சிகிச்சை முடிந்து மன அமைதி பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களும் அந்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அனைவரும் வீடு திரும்பும் பொழுது சந்தோஷம்தான். வீட்டில் உள்ளவர்களை நாம் பேச சொல்ல முடியாது. அன்றாட வாழ்வில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இவர்களை கவனித்து உரிய முறையில் மருந்து அளித்து பேசிக் கொண்டிருக்க நேரமில்லை. அதனால இந்த மாதிரி இல்லங்களை நாடுகிறார்கள். இதில் ஒன்றும் தவறில்லை. அவர்களும் இங்கே விட்டு மனசங்களுக்கு தான் உள்ளார்கள். அடுத்த தொலைபேசியில் நலம் விசாரித்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நானும் என் சகோதரியும் சில வருடங்களுக்கு முன்னால் புறநாள் வெயிலில் போய் கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்கள் இல்லத்தில் சிகிச்சை பெற்ற ஒரு பெண் அங்கு பயணம் செய்தாள் எங்களுடன். என் தங்கையை அவளை பார்த்து விட்டு, அக்கா இல்லத்தில் இருந்த பெண் அங்கு போகிறாள் பார் என்று சொன்னாள். நான் சொன்னேன், அவளை பார்க்க வேண்டாம், அவள் விரும்ப மாட்டாள். எப்படி சிறைச்சாலையில் இருந்தவர்கள் வெளியே பார்த்தால் ஒருவருக்கு ஒரு அனுபவம் இல்லாதவர்கள் இருப்பார்கள், நீ அவளை கவனிக்காதே என்று சொன்னேன். ஆனால் அந்த தோழி எங்களை பார்த்து விட்டு ஓடி வந்து, மீனம்மா நன்றாக இருக்கிறீர்களா என்று சந்தோஷத்துடன் கேட்டார். எனக்கு ஒரு அதிர்ச்சி. நலமாக இருக்கிறேனம்மா, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். உடனே அவர் தன் தோழிகளை அழைத்து, நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன், இவர்களெல்லாம் எனக்கு கூட வேலை செய்கிறவர்கள், நான் மனத அமைதிக்காக இவர்கள் இல்லத்தில் சிறிது காலம் தங்கி சிகிச்சை பெற்று வந்தேன், இப்போது நன்றாக வேலை செய்கிறேன் உங்களை என்று சந்தோஷமாக கை கூப்பி வணங்கினார். இந்த மாதிரி நிறைய மனநல அனுபவம் எனக்கு உண்டு. நாங்கள் உதவி செய்தவர்கள் எங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அவர்கள் எங்களை மறக்கவே இல்லை என்பதுதான் எங்கள் இல்லத்தின் வெற்றி. சென்னையின் பிரபல மனநல மருத்துவர் டாக்டர் பீட்டர் பெர்னர் சொல்லுவார், எப்படிப்பட்ட ஆக்ரோஷமான மனக்கலப்பத்தில் உள்ளவர்களும் உங்களுடைய இல்லத்துக்கு வந்தால் சாந்தமாக ஆகிவிடார் என்று. அந்த சக்தி அந்த இல்லத்தின் இயற்கையான சூழ்நிலைக்கு உள்ளது என்று வியந்து பாராட்டுவார்கள். அவர் நம்முடைய இன்று இல்லை. ஆகஸ்ட் 22 அவர் கர்த்தர்கள் நித்திரை அடைந்து விட்டார்.
மிகவும் நல்ல மருத்துவர். வயது முதிர்வின் காரணமாக அவர் கற்றல் கலந்து விட்டார். இந்த சக்தி இந்த இல்லத்தின் இயற்கையான சூழ்நிலைக்கு தான் உங்கள் அன்பான கவனிப்புக்கும் வென்று பாராட்டுவார்கள். இந்த இல்லம் 1997 வருடம் மீனம்பாக்கத்தில் என் அம்மா வீட்டில் என் சித்தி செல்வி பாகிருஷ்ண அவர்களால் தொடங்கப்பட்ட இல்லம். கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் அவர்கள் பணியாற்றும் பொழுது கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் அங்கு தங்கி பயன்பெறும் பொழுது சிறு குணமான உடனே வீட்டில் வைத்து கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அனுப்பி விடுவார்கள். அப்போது குடும்ப சூழ்நிலையால் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதவர்களுக்காக தொடங்கப்பட்ட இல்லம் தான் இது. அப்போது இந்த நிறுவனர் பாகிருஷ்ண அவர்கள் அரசாங்க பணியில் இருந்ததால் என் அம்மாவும் அப்பாவும் தான் இந்த இல்லத்தை எங்கள் வீட்டில் வைத்து கவனித்துக் கொண்டார்கள். அந்த இல்லம் அங்கிருந்து என் தந்தையின் சொந்த இடமான இந்த இடத்தில் 2000 தொடங்கப்பட்டது. நான் சென்னையில் ஒரு மருந்து கடையை வேலை நடத்தி கொண்டிருந்தேன். நான் மருந்து கடை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது எல்லாருக்கும் நிறைய மருந்துகளை கடனுக்கு கொடுத்து விட்டு மருந்தையும் கொடுத்து விட்டு ரொட்டியாக காசும் கொடுத்து விட்டு என் கடையை கொஞ்சம் நிறைய நட்சத்திரத்தில் விட்டு விட்டேன். அதனால தான் என் சித்தி என்னை வந்து இங்கே கவனித்து சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். என் மாமியார் தனுஷ்மி அவர்கள் சமைத்து அனுப்பி வைத்தார்கள். என் கணவர் ரவியும் அந்த குடும்பத்தை அழைத்து வந்து விட்டார். ஆனால் சென்னை நகரம் வரவேற்பது எனக்கு கண்ணை காட்டி விட்டது போல் இருந்தது. பேப்பர் மட்டும்தான் இங்கு வரும், வேறு பொழுதுபோக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மக்களோடு கலந்து அன்போடு வள பழகிக் கொண்டேன். இந்த நிலையில் தான் இல்லத்தை நடத்துவதற்கு அரசாங்க தழுவை பற்றிய உத்தரவு வந்தது. அதுவரை நாங்கள் பயனாளிகளுக்கு எந்த மருத்துவர் அவர்களை பரிந்துரைக்கிறார்களோ அவர்கள் கொடுத்த மருந்து தான் கொடுத்து கொண்டிருந்தோம். இந்த இல்லத்துக்கென்று ஒரு மனநல மருத்துவர் நியமிக்க வேண்டி திருமதி பாகியலட்சுமி அவர்கள் மனநல மருத்துவர் திரு அருணகிரி அவர்களின் பரிந்துரையின்படி திருவள்ளுவர் உள்ள டாக்டர் முருகப்பன் அவர்களை சந்திக்க என்னை அனுப்பி வைத்தார்கள். அவர்களிடம் அனுமதி வேண்டிய உடனே அவர் என் இல்லத்துக்கு வந்து தன்னுடைய சேவையை வழங்க ஒத்துக்கொண்டார். அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் இல்லத்துக்கு உறுதியாக உள்ளார். மருத்துவர் திரு சுனில்குமார் அவர்கள் படித்து முடித்தவுடன் இன்டர்ன்ஷிப் என்று சொல்வார்களே, அது எங்க கவனம் எடுத்தார் எங்க டாக்டர். இன்று அவர் மைந்தோனில் பல மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வழங்கி கொண்டிருக்கிறார். நிறைய மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். நான் தற்செயலாக ஒரு நாள் அவர் விஜய் டிவியில் பார்த்து அவருடைய தொலைபேசி எண்ணை வாங்கி திரும்பவும் இல்லத்துக்கு அழைத்தேன். அந்த அழைப்பு ஏற்று இங்கே வந்து விட்டார். இன்று வரை எங்களோட துணையாக உள்ளார். நான் இங்கே ஆரம்பத்தில் வேலை செய்யும் பொழுது சமையல் வரவில்லை. எனக்கு சமையல் செய்து பழக்கம் இல்லை. ஆனாலும் பரவாயில்லை, சமையல் செய்தேன். என் வீட்டில் என் மாமியாரும் என்னுடைய ஊடகத்தில் திருமதி பிரமிளா மொழி அவர்கள் சமையல் செய்வார்கள். நான் செய்ய மாட்டேன். நான் இங்கே வீட்டு வரையில் உப்பு அள்ளி போட்டு விட்டேன். எனக்கு அதற்காக என்னை நானே நொந்து கொண்டேன். நானே என் மக்கள் பரவாயில்லை மேடம், எங்களுக்காக இங்கே சமையல் செய்து என்று சாப்பிட்டார்கள். அன்று தான் சமையல் நன்றாக செய்ய வேண்டும் என்று உறுதியிட்டுக் கொண்டேன். என் மாமியார் தனுஷ்மி அம்மாளும் நேரம் கிடைக்கும் போதுதான் இங்கு வந்து எங்களுடன் தங்கி மக்களுக்கு விரோதமாக அவர்களை கையால் சமைத்து போட்டு மகிழ்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் என் கணவர் ரவிக்கும் என் மகன் நசிவராஜுக்கும் நான் சில கடமைப்பட்டிருக்கிறேன். என் மகனை 7வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு வரை உதவி பிரிவில் சேர்த்து விட்டு தான் நான் இங்கு வந்தேன். அந்த குற்றச்சி இன்றும் எனக்கு உண்டு. எங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவரும் மிகுந்த ஆதரவிட்டார்கள். அவர் இல்லத்தில் நடக்கும் எந்த நல்ல விஷயத்துக்கும் எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். இங்கு வந்து மக்களிடம் இருந்து சமைத்து சாப்பிட்டு செல்வார்கள். என் சகோதரர் எல்லோரும் வெளிநாட்டில் இருந்தாலும் அங்கிருந்து எப்பொழுதும் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்து கொண்டு இருப்பார்கள். என் சகோதரி என் கணவர் கூட பிறந்தவர்களும்